டெக்னாலஜி நம்ப முடியாத வேகத்துல முன்னேறிட்டு வருது. 2050ல கார் எப்படி இருக்கும்னா, எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருக்கும். எல்லாமே ஃபுல்லி கனெக்டடா இருக்கும். நெறைய ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். பெட்ரோல், டீசல் அதிக அளவுல தேவைப்படாது. கார் ரோட்லயும் ஓட்டுற மாதிரி இருக்கும். அதே கார் வானத்திலயும் பறக்கிற மாதிரி இருக்கும். 2 in 1. 2050ஆம் ஆண்டுக்குள் பெரும்பாலான கார்கள் இந்த மாதிரி காற்றில் பறக்கிறது சாத்தியம் இல்லை என்றாலும் 2040க்குள்ள தொழில்நுட்பம் நிச்சயமாக இருக்கும். 2040ஆம் ஆண்டுக்குள் பறக்கும் வாகனத்துறையோட மதிப்பு $1.5 இருக்கும்னு மோர்கன் ஸ்டான்லி கணித்துள்ளார். இன்னைக்கு காலகட்டத்துல பறக்கும் கார்கள் உற்பத்தியில இல்ல. ஆனா பல முன்மாதிரிகள் இருக்கு. 2021ல கலிபோர்னியால பறக்கும் ஷோரூம் திறக்கப்பட்டது. அலிஃப் ஆட்டோமேட்டிவ் அப்படின்ற ஸ்டார்ட் அப் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறுவனத்திடமிருந்து ஒரு எலக்ட்ரிக் காரை பறக்கவும் விட்டு ஓடவும் விட்டு சோதனையை வெற்றிகரமா நடத்தி பறக்கும் மற்றும் ஓடும் சான்றிதழை பெற்றது. 2050ஆம் ஆண்டுல கார்கள் கண்டிப்பா தானே இயங்கக்கூடிய கார்களா தான் இருக்கும். இது அடுத்த 10 ஆண்டுகள்ல $300 முதல் $400 பில்லியன் வருவாயை உருவாக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் நிறைய பேரை பதட்டம் அடைய செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். மனித தவறுகளால 94% விபத்துகள் ஏற்படுத்துன்னு கணிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்னால எவ்வளவு விபத்துகள் ஏற்பட்டிருக்குன்னு எந்த தகவலும் வெளியாகல. ஏஐ ஜெனரேட்டர் அவதார் தான் இங்க டிரைவரா செயல்படும். நமக்கு தகுந்த மாதிரி எந்த அவதார் வேணுமோ நமக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவதார்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கும் பழகிறதுக்கும் ஹியூமன் மாதிரி தான் இருக்கும். இது 2050ஆம் ஆண்டு அளவில் எல்லா கார்களும் இணைக்கப்பட்டு இருக்கும். இன்னைக்கு எல்லா காருமே இணைக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல முற்றிலும் இணைக்கப்பட்டு இருக்கும். ரோட் சைன்ஸ், அதர் வெஹிக்கிள்ஸ், பில்டிங் கூட எல்லாம் கனெக்டடா இருக்கும். இந்த கனெக்ஷனுக்கான டெக்னாலஜி இப்போ இருந்தாலுமே உள்கட்டமைப்பு இன்னும் இல்ல. 2050ஆம் ஆண்டு இந்த வகையான இணைப்பிற்கு உலகம் தயாராயிருக்கு. காரோட நிறத்தை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். 2022ஆம் ஆண்டு BMW நிறுவனம் ஒரு கலர் பேட்டர்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது பிளாக், ஒயிட், கிரே 3 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. பாசிட்டிவா சார்ஜ் பண்றப்ப பிளாக் கலர் ஆகும், நெகட்டிவா சார்ஜ் பண்றப்ப ஒயிட் கலர் ஆகும், சேஞ்ச் ஆகும். ஃபியூச்சர்ல இது நிறைய கலர் பட்டன்ஸ் அவைலபிளா இருக்கும். ஒரே ஒரு பட்டனை பிரஸ் பண்றதன் மூலம் நம்ம காரோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம காரோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2050ஆம் ஆண்டுக்குள் 75% கார்கள் மின்சார கார்களா மாறி இருக்கும். 2035ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் கலிபோர்னியால ACC 2ன்னு ஒரு சட்டம் ஒன்று இயற்றாங்க. இது என்னன்னா 2035ஆம் ஆண்டுக்குள் விற்கப்படும் அனைத்து கார்களும் 0 உமிழ்வை கொண்டிருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம். அது இதனால கலிபோர்னியால 5 மாநிலங்கள்ல எலக்ட்ரிக் காரோட யூசேஜ் அதிகமாயிருக்கு. இந்த சட்டம் விரிவாக்கப்படும் போது எலக்ட்ரிக் காரோட தேவை அதிகமாகும். எரிவாயுல இருந்து ஃபுல்லா எலக்ட்ரிக்கா மாறுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுல நிறையவே சேலஞ்சஸ் இருக்கு. 6 மடங்கு முக்கியமான பொருட்கள் தேவைப்படுது. மறுசுழற்சி தொழில போதுமான திறன் இல்ல. இந்த மாதிரி சவால்கள்லாம் இருந்தாலுமே டெக்னாலஜி ரொம்ப ஸ்பீடா வளர்ந்துட்டு வர்றனால இதே வேகத்துல போறப்ப எலக்ட்ரிக் காரோட வளர்ச்சியும் அதிகமாகும். 2050ஆம் ஆண்டு கார்கள் விளம்பரத்தை டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. நெக்ஸ்ட் ஜென் நானோ இப்ப ரீசெண்டா OLED டெக்னாலஜில ஒரு பிரேக் த்ரூ ஒன்று உருவாக்குனாங்க. இது என்னன்னா வெளியில இருந்து பாக்குறப்ப விண்டோ கிளாஸ் வழியா வெளியில இருந்து பாக்குறப்போ நமக்கு கார்ல அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். ஆனா உள்ள உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு வெளியில இருக்க விஷயம்லாம் நல்லா தெரியும். இது காருக்கு மட்டும் கிடையாது. கண்ணாடி கட்டிடங்கள், பஸ், ட்ரெயின் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஷேப் ஷிஃப்டிங் கிளாஸ் யூஸ் ஆகுது. நம்ம சைட் மிரர் எல்லாம் பார்க்க தேவையில்ல. ஃப்ரண்ட்லயே நமக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இனிமே வர்ற கார்ல எல்லாம் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே விண்ட்ஷீல்ட் நம்ம அதிகமா பார்க்கலாம். கண்ணாடியிலேயே நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்க கிளாஸ்லயே நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இது டேஷ்போர்ட்ல இருந்து டைரக்டா வழங்குது.
ஃபர்ஸ்ட் இது ராணுவ விமானங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. ஆனா இப்ப வந்து கார்லயும் இத எதிர்பார்க்கலாம். இது வந்து டிரைவிங் அப்போ கவனம் சிதறாம இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா ஃபியூச்சர்ல ஆகுமெண்டட் ரியாலிட்டி கார்கள் நிறைய இருக்கும். டேஷ்போர்ட்ல இருக்க கணினியை யூஸ் பண்ணி வெளியில நடக்கிற எல்லா விஷயங்களை பத்தி கான்ஸ்டன்டா இன்ஃபர்மேஷன் டிரைவருக்கு வந்துட்டே இருக்கும். இது வந்து கவனத்தை மாத்தாம டிரைவிங்ல கவனம் செலுத்திட்டே நம்ம இத தெரிஞ்சுக்க முடியும். விபத்தை வந்து ஒரு விபத்துக்கு இன்னொரு வாகனம் மட்டுமே காரணம் கிடையாது. ஆப்போசிட்ல ஒரு அனிமல் வரலாம். அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ஒரு விபத்து வர்றதுக்கு எது காரணமா இருக்கோ அது எல்லாத்தையுமே ஏஆர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணி காட்டும். இப்போயே BMW ஜாக்வார் கார்ல எல்லாம் வந்து ஏஆர் வந்து இருக்கு, ஆகுமெண்டட் ரியாலிட்டி இருக்கு. 2025ஆம் ஆண்டுல வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டிக்கான தேவை வந்து அதிகரிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 2017ல இருந்து இதுக்கான தேவை வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. கார் வடிவமைப்பு, உற்பத்தி, ட்ரைனிங், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்திலுமே புதிய அம்சங்களை வெர்ச்சுவல் ரியாலிட்டி உருவாக்கியிருக்கு. வடிவமைப்பு மற்றும் முன்மாதிரி முழுமையான வாகன வடிவமைப்புகளை வந்து டிஜிட்டல் முறையில் உருவாக்கத்திற்கு வெர்ச்சுவல் ரியாலிட்டியை பயன்படுத்துறாங்க. இது வந்து உற்பத்தி தொடங்கறதுக்கு முன்னாடியே சோதனை செஞ்சு பார்க்கவும், விரிவான மதிப்பாய்வுகள் செஞ்சு பார்க்கவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதனால வளர்ச்சியை வந்து இது வேகப்படுத்துது, செலவுகளையும் குறைக்குதுன்னு தான் சொல்லணும். கார் அசம்பிளி பண்றதுக்கும் ரிப்பேர் பண்றதுக்கும் மெயின்டெனன்ஸ்க்கும் வெர்ச்சுவல் ரியாலிட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெர்ச்சுவல் ஷோரூம்ஸ் வந்து நிறைய ஓபன் ஆயிருக்கும். இப்பயே வந்து BMW கார்ல எல்லாம் வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி டெஸ்ட் டிரைவ் அவைலபிளா இருக்கு. வாடிக்கையாளர்கள் வந்து நம்ம கார் மாடல்களை வீட்ல இருந்தே வந்து வெர்ச்சுவலா டெஸ்ட் டிரைவ் பண்ணி கார் என்ன மாடல், அதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கு, அது எல்லாமே வந்து வீட்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைல்ல காரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். BMW, லம்போகினி, வால்வோ, ஜாக்வார் போன்ற நிறுவனங்கள்லாம் கார் உற்பத்தி பண்றதுலயும் விளம்பர பிரச்சாரங்கள் மற்றும் வெர்ச்சுவல் ஷோரூம்கள்ல வெர்ச்சுவல் ரியாலிட்டியை பயன்படுத்துறதுல முன்னோடியா இருக்கு. இந்த முன்னேற்றங்கள் வந்து வாகனத்துறையில மேலும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் தான் சொல்லணும். விஆரோட விளையாட்டை எதிர்பார்க்கலாம்.